வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம சாத்துக்குடி போன்சாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வயரிங் அண்ட் ஷேப்பிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட்டு தான் சாத்துக்குடி. இது என்கிட்ட ஒரு 3-4 இயர்ஸாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஃப்ரூட்டிங்காக இருக்கும். ரொம்ப இது ஹார்டியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து நான் போன்சாயில் பண்ணலை, என்கிட்ட இல்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளான்ட்டு. ஸோ ரொம்ப நாளாகவே இருக்குது, ரொம்ப இயர்ஸாகவே இருக்குது. ஸோ நிறையா ஃப்ரூட்டிங்கோடு தான் இருக்குது. எப்போவுமே இருக்கும் ஃப்ரூட்டிங்கு. இந்த சைஸ் தான் அதோட மேக்ஸிமம் சைஸு. இதோட கொஞ்சம் பெருசாகும், அவ்வளோதான். இதெல்லாம் பழுத்துருச்சு இப்போவே. எங்கிட்ட இருக்கிற ஒரே சிட்ரஸ் வெரைட்டி இது மட்டும்தான், வேறு எதுவும் லெமன் எதுவுமே இல்லை. இது சின்னதுலேருந்து வளர்த்தனால அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வயர் பண்ண போகிறோம். இந்த பிரான்ச்சஸ் வந்து நம்ம மெயின் பிரான்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த சாத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா முள் இல்லை, முள் இல்லாத பிளான்ட்டு தான் அது. அதனால் நம்ம தைரியமாக வந்து கை வைக்கலாம். நான் இப்போ வந்து 5 mm வயர் தான் இதுக்கு போடுறேன், இந்த பிரான்ச்சஸ்க்கு மட்டும். ஸோ இந்த பிரான்ச் வந்து ரொம்ப பெரிய பிரான்ச்சஸாக இருக்குது, அதனால். ஏன்னா அப்போ தான் வந்து பெண்ட் ஆகும், பிரான்ச்சஸ் வந்து வளையும். சிட்ரஸ் வெரைட்டிஸு இந்த பிளான்ட்டுகளை நம்ம போன்சாய் பண்ணும்போது அதோட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் டைபேக் ப்ராப்ளமு, பேக் பெட்டிங் ப்ராப்ளமு, நம்ம ஒரு பிரான்ச்சஸை வயர் பண்ணாலும் அந்த பிரான்ச்சஸ் வளராமல் போகும். ரூட் ப்ரூன் பண்ணும்போதும் சில பிரச்சனைகள்லாம் வரும், டெட்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டீஃபோலியேட் பண்ணும்போதும் சில பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த சிட்ரஸ் வெரைட்டிஸில் இருக்குது. நம்ம ஒரு கலெக்ஷனாக ஒரு பிளான்ட்டு இந்த சிட்ரஸ் வெரைட்டிஸில் நம்ம வந்து வச்சுக்கலாம். டிராஃப்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வளர்க்குறது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நர்சரியிலலாம் இப்போ கிடைக்கும் பிளான்ட்டுங்க, அதுலேருந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு போயிடலாம் போன்சாயை. மேக்ஸிமம் இது வந்து ஒரு கலெக்ஷனாக வச்சுக்கிறது என்னோடய சஜஷன். ஓரளவுக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப லைஃப் கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வயர் பண்ணும்போது எப்போவும் வந்து பிரான்ச்சஸ் எதுவும் உடையாத மாதிரி வயர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கவனமாக வயரிங் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. எல்லா பிரான்ச்சஸ்க்கும் நம்ம வயர் பண்ணியாச்சு. ஸோ பெரிய பிரான்ச்சஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரியான வயரை நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. பெரிய வயர்ஸ் யூஸ் பண்ணி வளைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் ஏன் டீஃபாலியேட் பண்ணலை நான், ஏன்னா இது சர்வே ஆகுமா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் டீஃபாலியேட் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால தான். ஏன்னா இவ்வளோ நாள் வளர்த்தது வீணாக போயிடும், அதனால் நான் டீஃபாலியேட் பண்ணலை. ஸோ நம்ம அதை ஷேப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லாண்டிங்காக. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு இப்படி கையில் பிடிச்சிட்டு தான் பெண்ட் பண்ணணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். உடஞ்சாலும் தெரியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக பெண்ட் ஆகும். இந்த எப்போவுமே வந்து தம் ஃபிங்கர்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் பிரான்ச்சஸை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளைக்கணும். நம்ம ஓவர் ஹைட்டாக இருக்கனால இதை ஷார்ட் பண்ணிக்கலாம்.
சிட்ரஸ் வெரைட்டிஸ் பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வளர்க்கணும். நம்ம சின்னதாக இருக்கும்போதோ, ஒரு பிளான்ட் நர்சரியிலேருந்து கிடைக்கும்போதோ, நம்ம வந்து ஒரு பெரிய க்ரோ பேக்கில் ஆர் பெரிய பாட்டில் வச்சு பெர்மனெண்ட்டாக அதில் வளர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி ரீபாட் பண்ணுறோம், அந்த சாயில் மாற்றும்போது டெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஓரளவுக்காவது லைஃப் டைம் வந்து அதோட அதிகமாக கிடைக்கும். சடனாக வந்து காஞ்சு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் இந்த மாதிரி சிட்ரஸ் வெரைட்டிஸில். ஸோ அடுத்து இந்த பிரான்ச்சஸை நம்ம வளர்ச்சிக்கலாம், பெரிய பிரான்ச்சஸை. நம்ம எப்போவுமே வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டே கட் பண்ணிடக்கூடாது பிரான்ச்சஸ் எதையுமே. வயர் பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பிரான்ச்சஸ் வந்து லாங்காக இருக்குது அப்படின்னா நம்ம வயர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வயர் பண்ணிவிட்டு நமக்கு தெரியும் இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோன்னு. இல்லைன்னா அது வரைக்கும் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பெண்ட் பண்ணால் நம்ம அதை கட் பண்ணாமல் பெண்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா வளையும். நீங்கள் பாதியிலே இப்போ இந்த பிரான்ச்சஸ் வந்து வயர் பண்ணியிருக்கு, இங்கே நான் இப்போ கட் பண்ணியிருந்தேன்னா இது வளைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபுல் வெயிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக வளையும் இந்த பிரான்ச்சஸ்ஸு. அதனால் இப்போ இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நம்ம இன்னொரு வயரு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து 4mm வயரு. ஃபஸ்ட்டு நம்ம 5mm போட்டிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அந்த பிரான்ச்சஸ்ஸு நம்ம 4mm வயர் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வயர் செலக்ட் பண்ணுறது வந்து பிரான்ச்சஸை பொறுத்து, அப்புறம் அதோட ட்ரீயோட ஹார்ட்னஸை பொறுத்து நம்ம வந்து வயரை வந்து செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெரிய பிரான்ச்சஸ்க்கு வந்து நம்ம வந்து 5mm வயசு 6mm வயசு கூட யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ரொம்ப மெச்சூர்டாக உள்ள பிரான்ச்சஸை வளைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம். ஆர் 5mm வயசு மட்டும் இருந்தாலும் 2 டைம் போட்டு சுற்றணும். அதனால் 6mm வயசு 1 யூஸ் பண்ணாலே போதும். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சின்ன சின்ன பிரான்ச்சஸ்களுக்கு நம்ம வந்து 2mm வயசு யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய பிரான்ச்சஸ்க்கு 3mm வயரு 4mm வயர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 3mm 4mm வயர்ஸ் வந்து நமக்கு மெயினாக யூஸ் ஆகிற வயர்ஸு. நம்ம அலுமினியம் சாஃப்ட் ஒயர் வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காப்பர் ஒயரை கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். காப்பர் ஒயரும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் அதோட இந்த அலுமினியம் வயர்ஸ் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதுக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வயரு. ஸோ நம்ம வந்து அலுமினியம் வயர்ஸ் வந்து பெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. என்னென்னா ஓரளவுக்கு ரொம்ப சீப்பரு. ஏன்னா நம்ம போன்சாய் பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து நம்ம வளைக்கும் போது இந்த பிரான்ச்சஸ் வந்து உடஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லேயரு கிராக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் டேப், செலோஃபன் டேப் எடுத்து நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து இது க்யூர் ஆகிடும். பிரான்ச்சஸ் உடஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. அதுக்கு முன்னாடி இருந்த பொசிஷன்லேயே வச்சு நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடணும் இந்த டேப்பை. இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூர்டான பிரான்ச்சஸ் இதெல்லாம். இது வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. இப்போ இடையில வளர்ந்த பிரான்ச்சஸ் தான். ஆக்சுவலாக இது தேவையில்லை இந்த பிரான்ச்சஸ்ஸு. ஸோ இருந்தாலும் நான் விட்டுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஷேப் விட்டுருக்கேன். வேணான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இந்த பிரான்ச்சஸில் வந்து ஃப்ரூட் இருக்கனால வந்து ரொம்ப அதோட வெயிட்னால கீழே இறங்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை இன்னொரு ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து சின்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக வந்து பெரிய ஒயர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி யூஸ் பண்ணியிருந்தால் இந்த பிரான்ச்சஸ் வந்து கீழே டவுன் ஆகாமல் அந்த ஃப்ரூட்டோட வெயிட்டுக்காக கீழே போகாமல் இருந்திருக்கும். ஸோ நம்ம கண்டினியூஸாக திரும்ப அதே சின்ன ஒயரே யூஸ் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு.
ஏன்னா அதை திரும்ப ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஒயர் பண்ண வேணாம், டைம் கம்மியாக இருக்கனால அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பிரான்ச்சஸை 2 சைடும் வளைச்சி இன்னொரு சின்ன கம்பி மாதிரி போட்டு நம்ம கட்டியாச்சு. ஸோ அதே ஸ்டேபிளாக அதே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம இப்போது பண்ணியாச்சு. இந்த லீஃப் வந்து ஹாஃபாக டீஃபாலியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லுக்குக்காக பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அப்போ தான் நம்ம வயர் பண்ணியிருக்கிறது எப்படி என்னென்னு வியூவில் கரெக்டாக தெரியும். ஸோ இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இருந்தாலும் ஹாஃப் லீஃபாக தான் இதை டீஃபாலியேட் பண்ணுறேன். டீஃபாலியேஷனை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். எப்பப்போ டீஃபாலியேட் பண்ணணும், எப்படிலாம் டீஃபாலியேட் பண்ணணும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 3 வீக்ஸ் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஒயர் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஒயர் பண்ணி ஷேப் பண்ணியாச்சு. ஃப்ரூட்டோடு இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸ் வந்து ஃப்ரூட் இருக்கிறனால வெயிட்டு இங்கே கீழே அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சின்ன ஒயர் போட்டு கட்டியிருக்கு. இதை ரீபட் பண்ணிடலாம், நம்ம பாட்டுக்கு மாற்றிடலாம். இதில் தான் நம்ம இப்போது மாற்ற போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் மெஷ் வச்சு ட்ரைனேஜ் ஹோல் அடைக்கணும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அந்த பின்னு ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பின்னாடி இருக்கும், பின்னாடி வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுக்கணும் டைட்டாக, அவ்வளோதான். மெஸ்ஸு ஸ்டேபிளாக இருக்கும், எங்கேயும் போகாது, விழுகாது. சின்ன அந்த கிராவல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட சாயில் மிக்ஸ் தான், ட்ரை கவுண்டர் மென்யூரு, அது கூட நம்ம நார்மலான சாயில். இது வந்து வெர்மி கம்போஸ்ட்டு. இந்த கவரை ரிமூவ் பண்ணிடலாம். மேலே மட்டும் கொஞ்சம் பழைய மண்ணுகளை எடுத்து விட்டுடலாம். ஃபுல்லாக எதுவும் இது டேமேஜ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் பாட்னால பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்கொயர் பாட்னா கரெக்டாக வைக்கணும். ரீபாட் பண்ணும்போது மெயினான திங்கு அதோட கரெக்டான பொசிஷனில் அந்த ட்ரீயை செட் பண்ணுறது தான் ப்ராப்பராக இருக்கும். அப்போ தான் அதுக்கான லுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம இன்னொரு பாட்லேருந்து இன்னொரு பாட்டில் மாற்றும்போது டைரக்ஷன்ஸ் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்கணும். ஷேப் பண்ணியாச்சு, ரீபாட் பண்ணியாச்சு. இப்போ வாட்டரிங் பண்ணிடணும். ஒரு 2 days நிழலில் வச்சுட்டு அப்புறம் வேணால் மாற்றிக்கலாம். மொசாம்பி போன்சாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம நெருங்கியாச்சு, ரீச் பண்ணியாச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு
ரொம்ப நன்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றதுக்கு. பாருங்கள், இன்னும் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு தமிழில் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.